எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வெல்கம் டு MH வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷான நண்டு எடுத்து அது கூடவே ஒட்டு மாங்காய் சேர்த்து நண்டு மாங்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே சைடிஷாக நண்டு தொக்கும் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான நண்டு 1 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே மாங்காய் எடுத்துக்கோங்க. ஒட்டு மாங்காவாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது வெங்காயம் 3, தக்காளி 3 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் 1 கப், டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 50 கிராம் புளி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை எடுத்துக்கோங்க. 2 பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அரை மூடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. நல்லெண்ணெயாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு அதிகமாக போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் நண்டு குழம்ப சாப்பிடக்குள்ளே எப்படி இருக்குன்னா, நம்ம எப்போதும் சாப்பிட்ற அளவை விட அதிகமாக தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புல உள்ள டேஸ்ட்டு வேறு எந்த குழம்புலையுமே இருக்காது. மீன் குழம்பை விட இந்த நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காரம் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை. பாதி அளவு வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிடக்குள்ளே ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இது மூடி இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கினா மட்டும்தான் மல்லியோட வாசனை வராமல் நல்லாயிருக்கும். வீட்டிலே இந்த ஹோம்மேட் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இந்த ஹோம்மேட் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான பொருளும் தேக்க தேவையில்லை. இந்த ஒரு மசாலாவே போதும். இதை நல்லா வதக்கியாச்சு. புளிக்கரைசலை நல்லா திக்காக புழிஞ்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு மீடியமாக தண்ணி ஊற்றிக்கங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மாங்காய், நண்டு இது ரெண்டையும் இதோடு சேர்த்துக்கங்க. மாங்காய் வேகிற அளவுக்கு நண்டு வெந்தால் போதும். நண்டு அதிகமாக வேக தேவையில்லை. நண்டில் உள்ள சாரெல்லாம் இந்த குழம்புல இறங்கி இந்த குழம்பே ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இந்த குழம்பை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப நண்டு வாங்கினா இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தலை சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. இது ஒரு சைடு ரெடி ஆகட்டும். நம்ம அடுத்தது நண்டு தொக்கு செஞ்சுக்கலாம். இந்த காரசாரமான நண்டு குழம்புக்கும் இந்த நண்டு தொக்குக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு 1 கிலோ நண்டு தொக்கு செய்ய நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 2, தக்காளி 2 நல்லா பொடியாக நறுக்கிக்கங்க. கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளை இதோடு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கங்க.
இந்த நண்டு தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு மிஸ் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கங்க. ஜீரகத்தூள் எல்லாத்தூளையும் சேர்த்துக்கங்க. நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் இதே மாதிரி நண்டு சமைச்சு சாப்பிட்டோன்னா சளி ரொம்ப க்யூர் ஆகிடும். இதை நல்லா வதக்கிக்கங்க. இந்த மசாலாலாம் அடியில் அப்பாமல் எல்லா படத்துலையும் படுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கிட்டுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துக்குங்க. நண்டை சேர்த்த பிறகு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. எங்கே பார்த்தாலும் மசாலா படுற அளவுக்கு பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். நண்டு தொக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு தொக்கு சாப்பிட்றதுக்கு. அதோட நண்டு குழம்போடு சாப்பிடக்குள்ள ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நண்டு குழம்பு கொதிச்சிருச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அரைச்சி வச்ச தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கங்க. ஓப்பன் பண்ணக்குள்ளேயே கமகமன்னு சூப்பரான வாசனை அடிக்குது நண்டு குழம்புல. தேங்காவையும் அரைச்சி ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு அதிகமாக கொதிக்க தேவையில்லை. மேலே மல்லித்தலையை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த நண்டு குழம்ப ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். வீட்டில் மறுபடி ரைஸை வடிக்கணும் நீங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த நண்டு குழம்ப. இந்த மாங்காவோட டேஸ்ட்டு நண்டோட டேஸ்ட்டும் சேர்ந்து இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நாங்கள் செஞ்ச அந்த நண்டு தொக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், MH வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.